நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. படிப்பு முடித்த பிள்ளைகளுக்கு கல்லூரியில் சேர்வதற்காக நீங்கள் அநேக பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. விரும்பிய கல்லூரியில் விரும்பிய கோர்ஸ் கிடைப்பதற்கு தேவன் தாமே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த மாதிரி கூட தேவன் பல்வேறு நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் தடைபட்டிருக்க நன்மைகளை எல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தந்து உங்களை நன்மையினால் கிருபையினாலும் முடிசூட்டுவார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக பெரிய காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்வார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த எபனேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காண்கிறவரே ஆதரிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆவியானவர் கடந்து வருவீராகப்பா. ஆண்டவரே தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நன்மைகளை கொடுக்க ஆசையாய் நீங்கள் காத்திருக்கிறீங்களோப்பா, எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் எங்களை கனப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் ஒவ்வொருவரையும் நீங்கள் போஷிப்பீராக, நீர் நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளில் நாம் உங்களோடு பேசும்படியாக ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு தலைப்பு, உண்மை உழைப்பு உயர்வு. அதாவது என்னுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், நாம் சோம்பேறிகளாக காணப்படக்கூடாது, வேலை செய்ய வேண்டும், அப்படிதான் வாழ்க்கையில் உயர்வு இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 28:20 இப்படியாக சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதில் நீங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஒருவேளை ஒரு அரசு அலுவலகத்தில் இல்லை அரசாங்கத்தில் எடுத்த காரியத்தில் வேலை செய்யும் பொழுது நீங்கள் என்னை பார்க்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், இல்லை என்னை கண்காணிக்கிறதுக்காக நான் வைத்தது தான், அப்படி இல்லை, உங்களை தேவன் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற உணர்வோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலையை செய்யுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் எஜமான் இருக்கிறார். யார்? இயேசு. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. உங்கள் வேலைகள் எல்லாம் உண்மையாக செய்யும் பொழுது பரிபூர்ண நன்மைகளை கர்த்தர் கரத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் கூட நான் பார்த்தவனால் யாக்கோபு, நம்முடைய முற்பிதாவாகிய யாக்கோபு எப்படி தன் மாமனாகிய லாபானிடத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தான் சொல்லி கூட நாம் பார்ப்போம். அதாவது அவர் அங்கே பார்த்தோமானால் இந்த லாபான் என்ன செய்கிறார் என்று பார்த்தோமானால், இவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் ஆடுகள்லாம் விருத்தி அடைவதை காணும் பொழுது அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு காரியமாக மாற்றி கொண்டே இருக்கிறார். அதாவது புள்ளி உள்ளவைகள் குட்டியிடும்போது அதெல்லாம் என்னோடது என்று சொல்லுவார். இல்லை புள்ளி இல்லாதவையெல்லாம் அது எல்லாம் என்னுடையது, எது என்று எடுத்தாலும் அதிகமாக இருக்கிறது எல்லாம் அவருடையது என்று சொல்வார். காணாமல் போனது எல்லாம் அது என்னுடையது அப்படின்னு சொல்லி இவர் கையில் இருந்து என்ன செய்வார், எல்லாவற்றையும் கேட்டு வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே காணப்படுகிறது. அதாவது ஆதியாகமம் 31:6 அங்கே யாக்கோபே இப்படி சொல்லுகிறார், ஏன்னால் ஏன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன். அவ்வளோ உண்மையாக அங்கு அவர் என்ன செய்கிறார், உழைக்கிறார். அதை பார்த்து தான் தேவன் அங்கு அவன் கஷ்டப்படுகிறதை பார்த்து அங்கு யாக்கோபுக்கு அங்கே ஆலோசனை கொடுக்கிறார். புன்னை, பாதுமை, அர்மோன் மரங்களையெல்லாம் வெட்டி ஆடுகள் பொழியும் போது நீ இப்படி போடு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அதெல்லாம் என்ன செய்கிறார், அங்கே பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொப்புகளை வெட்டி போடும் பொழுது அங்கே என்ன செய்கிறது, பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் எல்லாம் என்ன செய்கிறது, அங்கு யாக்கோபையும் சேர்கிறது. அந்த கொப்புகளெல்லாம் வெட்டி அவன் போடும் பொழுது கலப்பு நிறமும் அது புள்ளியுள்ள குட்டிகளையெல்லாம் போடுது. அதெல்லாம் அது யாக்கோபுடையதாக என்ன செய்கிறது, மாறுகிறது. தேவன் பார்க்கிறார்.
அந்த யாக்கோபு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தான் அப்படிங்கிறதற்கு அங்கு யாக்கோபே அங்கு சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 31:7, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை என்ன செய்கிறான், மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் என்ன செய்யலை, இடம் கொடுக்கல. 10 முறை சம்பளத்தை மாற்றுறான். ஏன்னா இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. அவன் புள்ளியும் வரியுள்ள குட்டினா அதெல்லாம் இவனுக்கு அந்த குட்டிகளாகவே அதிகமாக பெருகிறது மந்தை அந்த குட்டி நிமித்தமாக. இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவன் வஞ்சித்து என்ன செய்கிறான், மாற்றினாலும் தேவன் என்ன செய்யலை, அவனுக்கு தீங்கு செய்ய இடம் கொடுக்கவில்லை. புள்ளி உள்ளவைகள் சம்பளமாக இருக்குன்னு சொல்லும்போது எல்லா குட்டியும் என்ன செய்யுது, புள்ளி உள்ளதாகவே போடுகுது. புள்ளியும் வரி உள்ளதெல்லாம் இருந்தால் எல்லாமே புள்ளி வரி உள்ளவைகளாகவே என்ன செய்கிறது, அங்கே போடுகிறது. ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் தான் சம்பளமாக இருக்குன்னா எல்லாம் கலப்பு நிறமானவைகளாகவே அங்கே குட்டிகளை அப்படி ஈணுகிறது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்று சொல்லி யாக்கோபு அவன் எப்படி உண்மையாய் அங்கு உழைத்தான், எப்படிலாம் லாபான் வஞ்சனையாய் மாற்றின பொழுது தேவன் அவனுக்கு உண்மையாய் உழைத்ததுனால கலப்பு நிற குட்டினா கலப்பு நிற குட்டி, அது புள்ளினா புள்ளியுள்ள குட்டி, இப்படியாக தேவன் அவனுக்கு உதவி செய்ததை அங்கு சொல்லுகிறார். 10வது வசனம் பாருங்கள். ஆடுகள் பொலியும் காலத்தில் கண்ட சொப்பனத்தில் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆடுகளுடைய பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரி உள்ளவர்களாக இருக்க கண்டேன் என்று சொன்னார். அங்கே அப்போ சொப்பனத்தில் அங்கு தூதன் வந்து சொல்லுகிறார், லாபான் உனக்கு செய்ததெல்லாம் நான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களை, இதே போல் நீங்களும் ஒரு இடத்துல, அது ஒரு அரசு அலுவலகமாக இருக்கலாம், தனியார் நிறுவனமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சொந்தமாக ஒரு தொழில் செய்யலாம், தனியாக நீங்கள் கூட்டாக எல்லாம் வேலை செய்யலாம். நீங்கள் கடினமாக உழைக்கிறேன், எப்பெல்லாம் பிரயாசப்படுகிறேன், ஆனால் எனக்கு வேண்டிய உதவி வரவில்லை, தேவையான அந்த எனக்கு வர வேண்டிய லாபம் எனக்கு கிடைக்கவில்லை, நான் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதனால் தான் இவ்வளவு முன்னேற்றம், அது யாரும் புரிந்து கொள்ளவில்லை, என்னை யாரும் அது உணர்ந்தே பார்க்க மாட்டேங்கிறார் என்று சொல்லி வேதனையோடு நீங்கள் இருக்கிறீர்களா? யாக்கோபே அங்கு ஆண்டவர் தூதன் வந்து சொல்லுகிறார், உனக்கு லாபான் செய்கிறதெல்லாம் நான் கண்டேன் என்று சொல்லி. அதே போல் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ படுகிற பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன், நீ உண்மையாய் உழைக்கிறாய், உண்மையாய் இருக்கிறாய், அது மாத்திரமல்ல நீ என்ன செய்கிறாய், உழைக்கிறாய், நல்ல முயற்சி எடுக்கிறாய். அங்கு யாக்கோபு வந்து லாபான் வஞ்சிக்கிறார், ஏமாற்றுகிறார், சம்பளத்தை மாற்றுகிறார், போதும் எனக்கு இதெல்லாம், நான் வேலை செய்ய மாட்டேன், அவர் என்ன செஞ்சாலும் அவர் என்ன செய்கிறார், என்னை ஏமாற்றுகிறார், மாற்றி மாற்றி அவர் எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி அவன் என்ன செய்யலை, ஓய்வாக இருக்கவில்லை. அவன் என்ன செய்கிறார், மாறி மாறி தேவனுடைய ஆலோசனை கேட்டு அங்கு வேலை செய்கிறார். அதனால் அவனுக்கு எப்படி உயர்வு கிடைக்கிறது என்று பார்த்தால் ஆதியாகமம் 32:10 அங்கு சொல்லுகிறார், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தெய்வுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன்னு சொல்லுவார். வெறும் கோலும் கையுமா தான் வந்தார் யாக்கோபு. ஆனால் அவர் வந்த இடத்துல லாபான் வஞ்சனைக்காரன் தான். ஆனால் அவர் உண்மையாய் உழைத்தார், உண்மையாய் இருந்தார், உழைத்தார். அதனால் என்ன உயர்வு கிடைத்தது? 2 பரிவாரமான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அதே போல தான் நீங்களும் இருக்கிற இடங்களில் உண்மையாக இருங்கள். உங்களை பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உண்மைக்கு தக்க பலனை நிச்சயமாக உங்களுக்கு அவர் செய்வார். அங்கு ரூத்தை பார்த்து சொன்னார், செய்யத்தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அதே போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் செய்யத்தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது உண்மையாக இருங்கள், உழையுங்கள், தேவன் உயர்வை தருவார். 2 பரிவாரமான ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் 2 பரிவாரமான நன்மைகளை கொடுத்து தேவன் வாழ்க்கையை உயர்த்துவார். பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை அவர்கள் பாராட்டாமல் இருக்கலாம், ஏற்ற சன்மானங்களை வெகுமானங்களை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு உங்களுக்கு வராமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஒரு நன்மைக்காகவே வைத்திருப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உண்மையாக இருங்கள், உழைங்கள். ஏற்ற வேளையில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கியிருங்கள். உண்மையுள்ள மனுஷன் நிச்சயமாக நீங்கள் பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோம்னால் எலிசா இவர் ஒரு தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனத்தில் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்,
1 ராஜாக்கள் 19:16 பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவே இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெக்கோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக நீ என்ன செய்ய அபிஷேகம் பண்ணுன்னு எலியாவுக்கு அங்கே ஒரு வேலையை ஆண்டவர் கொடுக்கிறார். அது அப்போ அங்கே என்ன செய்கிறார், எலியா கடந்து போகிறார். போகும்போது அங்கே எலிசா என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா 1 ராஜாக்கள் 19:19 அப்படியே அவன் அவளை விட்டு புறப்பட்டு போய் யார் எலியா புறப்பட்டு வருகிறார். 12 ஏர்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை அங்கு பார்க்கிறார். எலிசா அங்கே என்ன செய்கிறார், ஏர்பூட்டி உழுது கொண்டு இருக்கிறார். தகப்பனுக்கு அங்கே உதவி செய்து கொண்டு இருக்கிறார், வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அதை பார்க்கிறார். ஆண்டவர் பிரியமானவர்களே, அவர் யாரே சோம்பேறிகளை தேடி வருவதில்லை. அவர் என்ன செய்கிறார், வேலை செய்கிறவர்களை அவர் சுறுசுறுப்புள்ளவன் கைதான் என்ன செய்யும் செல்வத்தை உண்டு கொண்டு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதுபோல் இங்கே வேலை செய்கிறவர்களை தான் தேடி வருகிறார். அங்கே எலிசா என்ன செய்கிறார், தன்னுடைய தகப்பனுடைய ஏரை பூட்டி அங்கு உழுது கொண்டிருக்கிறார். 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தார். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் எலியா என்ன செய்கிறான், அவனை வா அப்படின்னு சொல்லி கூப்பிடலை. எலிசா இருக்கும் இடம் வரைக்கும் போய் அவன் மேலே என்ன செய்கிறான், போய் தன்னுடைய சால்வை என்ன செய்கிறான் போடுதான். ஏன்னா ஆண்டவருடைய கட்டளை, நீ என்ன செய்ய எலிசாவை உன் ஸ்தானத்தில் என்ன செய்ய தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்கிறார்களா. அதுபடி அவர் அங்கே கடந்து வருகிறார். எலிசா என்ன செய்கிறார், ஏற்பூட்டி என்ன செய்கிறார், அவர் உழுது கொண்டு இருக்கிறார், வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் வேலை செய்தவனை தொந்தரவு பண்ணாமல் இருக்க இடம் வரைக்கும் போய் என்ன செய்கிறார், அந்த இடத்துல போய் அவர் என்ன செய்கிறார், சால்வையை போடுகிறார். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு என்ன செய்கிறார், அந்த மாடுகள்லாம் விட்டு எலியா பின்னால் ஓடி தகப்பனை தாயை முத்தம் செய்து விட்டு வருகிறேன்னு சொல்லி போய் அவன் என்ன செய்கிறார், கேட்டுக்கொண்டு வருகிறார். பின்பதாக அவன் என்ன செய்கிறார், விட்டு போய் ஒரு ஏர் மாடுகளை பிடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளை இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவன் என்ன செய்கிறான், ஊழியம் செய்கிறான். அங்கு அவன் வேலை செய்து கொண்டு இருக்கிறான். எலியா அவனை சந்திக்கிறான், சால்வையை போடுகிறான். அவன் எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்துக்கு கடந்து செல்கிறான். அவன் எலிசா அங்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அப்படி அவன் கடந்து செல்லும் பொழுது எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் வருகிறது. எலியாவின் கீழ் அடங்கி இருக்கிறான். அவன் எலியாவுடைய ஊழியக்காரனாக அவன் எலியா கூட இருக்கிறான். இன்னும் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் அவன் கீழே அவன் அடங்கி இவன் இருக்கிறான் எலிசா. அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரும்பொழுது 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அங்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்று சொன்ன பொழுது நான் பெத்தேலுக்கு போகிறேன் சொல்லுகிறான், கூடவே சொல்லுகிறார். அடுத்ததாக எரிகோ மட்டும் போகிறேன் இருக்கிறான். அப்பொழுதும் நான் உண்மை விடாமல் பின்பற்றி வருவேன் என்று சொல்லி போகிறார். அடுத்து யோர்தானுக்கு அனுப்புகிறார், அங்கேயும் கர்த்தர் அனுப்புகிறார், அங்கேயும் கூட வருகிறார். அங்கே அப்படியே கூட வரும் பொழுது அங்கு எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொல்லுகிறார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாக வேண்டும் என்று சொன்ன பொழுது, நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ என்னை பார்க்கும் பொழுது தான் உனக்கு அந்த பாக்கியம் என்ன செய்யும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்கிறார், 2 பேரும் போய்கிட்டு இருக்கும் பொழுதே அது ஒரு காற்று வந்து பிரிக்கிறது. அவர் ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசா அவரை பார்த்து புலம்பும் பொழுது அவர் மேலிருந்த சால்வை என்ன செய்கிறது, அங்கு விழுகிறது. எலிசா கண்டு தகப்பனே என்று புலம்புகிறார். தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழிக்கிறான். எலியாவின் மேலிருந்த விழுந்த சால்வையை எடுத்து என்ன செய்கிறான், முறுக்கி அவன் அடிக்கும் பொழுது யோர்தான் என்ன செய்கிறது, பிரிகிறது. அவன் கடந்து செல்கிறான். அந்த எலியாவுக்குள்ளே இருந்த வரம் எலிசாவுக்குள்ள ரெட்டிப்பானதாக என்ன செய்கிறது, அங்கு கிடைக்கிறது. முதலாவது பார்க்கிறோம், அங்கு எலிசா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான், அவன் அபிஷேகம் பண்ணுகிறான். பின்பதாக வந்து இவனுக்கு கீழே இவனும் ஒரு தீர்க்கதரிசி தான், அவன் அடங்கி இருக்கிறான். அவர் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ பார்க்கும் பொழுதுதான் அது கிடைக்கும் என்று சொன்னதுனால அவர் எவ்வளவு தூரம் பெத்தேல் எரிகோ யோர்தான் என்று சொல்லி அவர் பின்பதாகவே என்ன செய்கிறான், இவர் கடந்து போய்கொண்டே இருக்கிறார். போகும் பொழுது அந்த வரங்கள் அவருக்குள்ளதாக என்ன செய்கிறது, ரெட்டிப்பான வரங்கள் அவருக்கு கிடைக்கிறது. உண்மையாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாலும் எலியா கூட உண்மையாக இவருடைய ஊழியத்தை பார்த்து கொண்டிருக்கிற எலிசா பின்பதாக உண்மையாக இருந்ததுனால அந்த வரங்கள் அவனுக்கு ரெட்டிப்பாக அங்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களை, நீங்களும் உங்கள் வேலையில் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி
ஆண்டவர் தருகிறார். ரெட்டிப்பாக உலக நன்மைகளையும் ஆவிக்குரிய நன்மைகளையும் கொடுத்து தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உண்மையாக இருந்தார் எலிசா. அவர் வேலை செய்தார், ரெட்டிப்பான நன்மை என்னும் உயர்வை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். அடுத்தது பவுலை குறித்து நாம் பார்த்தோமானால், பவுல் அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் அவர் அங்கு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20:34, இந்த கைகளே என்ன செய்தது? வேலை செய்தது. 1 கொரிந்தியர் 4:12 சொல்லுகிறார், எங்கள் கைகளினாலே நாங்கள் வேலை செய்து பாடுபடுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலர் 18:3 கூடாரம் பண்ணுகிற தொழில் செய்கிறவனாக காணப்பட்டார். அவர் பெரிய அப்போஸ்தலர், ஆண்டவருடைய வேலையை செய்கிற மிஷனரி, அநேக சபைகளை ஏற்படுத்தினவர், நிருபங்களை எழுதியவர். ஆனாலும் அவர் என்ன செய்தார்? வேலை செய்துதான் நான் சாப்பிடுகிறேன், வேலை செய்து நாங்கள் பாடுபடுகிறோம், கூடாரம் பண்ணுகிற தொழில் பார்த்தான் என்று சொல்லி அங்கு போடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, நீங்கள் அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எந்த வேலை கிடைத்தாலும் சரி அந்த வேலையை நிச்சயமாக செய்ய வேண்டும். பவுல் கூட வேலை செய்வதற்கு கூட ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:11-12, உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகள் என்று கேள்விப்படுகிறோம். அன்பான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இப்படி ஒழுங்கற்று வீண் அலுவற்காரர்களாய் சோம்பேறிகளாக திருததை ஆண்டவர் பார்த்து தான் சொல்லுகிறார். அமைதலோடே நீங்கள் வேலை செய்து உங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி செல்கிறேன் என்று சொல்லி வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது. வாலிப பிள்ளைகளே, தாய் தகப்பன்மார் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர்கள் கடன் வாங்கி உங்களை படிக்க வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த வேலை கிடைத்தால், படிப்புக்கேற்ற வேலை இதுதான், இப்படித்தான் என்னுடைய வேலை இருக்க வேண்டும் அல்ல. நீங்கள் முதலாவது கஷ்டத்தை சகித்து கொண்டு ஒரு சிறிய வேலையில் நீங்கள் உண்மையாய் தொடரும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி பெரிய நன்மைகளை தருவார். உங்கள் பெற்றோரை நினைத்து பார்த்து நீங்கள் ஒழுங்கற்று வீண் அலுவலராய் தெரியாதபடிக்கு நீங்கள் வேலை செய்து, அமைதலோடே வேலை செய்து சொந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்கள். உங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்த பெற்றோருக்கு நீங்கள் வேலை பார்த்து கொடுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் மனம் குளிரும், உங்கள் குடும்பம் மென்மேலும் மேலான நிலைக்கு வரும். அதனால் நீங்கள் வீண் அலுவல்காரராய் சோம்பேறியாய் தெரியாதபடிக்கு பவுல் சொல்கிறார், நீங்கள் அமைதலோடே வேலை செய்து சொந்த சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு கட்டளையை அவர் பிறப்பிக்கிறார், இயேசு பிறப்பிக்கிறார். அதனால் வாலிப மகனே, வாலிப மகளே, நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்து தேவனுக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். பவுல் இப்படி வேலையெல்லாம் செய்த பொழுது அவனை எப்படி உயர்த்தினார் என்று பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 1:1 இப்படி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுலுக்கு அங்கு ஒரு உயர்வு கிடைக்கிறது. பவுல் என்ன செய்கிறார்? அநேக இடங்களில் கடந்து சென்று சபைகளை ஸ்தாபிக்கிறார். அவர் ஊழியம் பார்த்தாலும் அவர் வேலை செய்கிறார். வேலை செய்தனால அவருடைய வாழ்க்கையில் என்ன உயர்வு கிடைக்கிறது? அப்போஸ்தலனாகும்படி ஒரு உயர்வு கிடைக்கிறது. முதலாவது பார்த்தோம், யாக்கோபுக்கு உண்மையாய் வேலை பார்த்தான், 2 பரிவாரமான நன்மைகள் கிடைத்தது. எலியாவின் கீழே உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக அடங்கி இருந்தான், அவன் வாழ்க்கை ரெட்டிப்பான வரங்கள் கிடைத்தது. பவுல் வேலைத்திற்கு அழைக்கப்பட்ட பொழுது சொந்த கைகளால் வேலை செய்து சாப்பிட்டார். அதனால் அவருடைய வாழ்க்கை அவரும் அப்போஸ்தலனாகும்படி ஒரு கிருபையை தேவன் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது பரிபூர்ண நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோமப்பா, சோத்தரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, அநேகர் வேலை இல்லாமல் ஆண்டவரே வேலை இழந்து வேலைக்காக ஆண்டவரை முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. வேலை இல்லாத நிமித்தம் குடும்பத்தில் கண்ணீர் பாடுகள் ஆண்டவரே, குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலையில் அநேக சகோதரர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்களப்பா. தகப்பனே, அவருடைய காரியத்தை நீர் வாய்க்க பண்ணுவீராக, வேலை கிடைக்க பண்ணுவீராக, வழி வாசலை திறப்பீராக, பரலோகத்திலிருந்து உத்தரவை நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, ஆண்டவரே, அவள் வேலை செய்து சாப்பிட கர்த்தர் கிருபை செய்வீராக. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஒழுங்கற்று வீண் அலுவலாய் தெரியாதபடிக்கு அவர்கள் ஆண்டவரே சுறுசுறுப்பாய் இயங்க கர்த்தர் அவள் வாழ்க்கையை நீர் கரம் பிடிப்பீராக ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராகப்பா ஆண்டவரே. யாக்கோபை போல லாபானால் அநேகர் வஞ்சிக்கப்படுகிற சூழ்நிலை காணப்படுதுப்பா ஆண்டவரே. 10 முறை சம்பளத்தை மாற்றுவது போல அநேகர் மனிதர்களால் வஞ்சிக்கப்படுகிறார். சத்துரு உழைப்பின் பலனை உறிஞ்சுகிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, நெருக்கப்படுகிறவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டவரே ஏற்ற நன்மையை கொடுப்பீராக. இனி உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடைன்னு சொன்னீரே ஆண்டவரே.
அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு கையின் பிரயாசத்தையும் ஆசீர்வதிப்பீராக. 2 பரிவாரமான நன்மைகளை பார்த்து கொண்டிருக்க உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராகப்பா. இந்த ஆவியின் வரங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு எலிசாவை போல இரட்டிப்பான வரங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.